அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜூன் செகண்ட் வீக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இன்ட்ராடே கிளாஸ் இது இன்ட்ராடே கிளாஸ் டாபிக் வருகிற 21ஆம் தேதி துவங்குது, 21. அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாமே இதுதான். இதுக்கான யார் எனக்கு மெசேஜ் பண்ணீங்களோ அவங்களுக்குலாம் அனுப்பியிருக்கேன். எகைன் அதுக்கப்புறம் நான் பொசிஷன் கிளாஸ் முடிச்சுட்டு தான் அடுத்து இன்ட்ராடே கிளாஸ் எடுப்போம். ஏன்னா டிலே ஆகும். இன்ட்ராடே கிளாஸ் யார் கேட்டீங்களோ எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் அனுப்புகிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இன்னைக்கு லெவல்ஸ், இந்த வீக்குக்கான லெவல்ஸ் பார்ப்போம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த லெவலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, கன்ஃபர்மேஷன் வேணும். அது நீ கன்ஃபர்மேஷன் வச்சு போகணும். நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட படித்த ஸ்டூடெண்ட் தெரியும், அங்கே வரும்போது எந்த கன்ஃபர்மேஷன் வச்சு எடுக்கணும் என்னங்கிறது எல்லாமே ரூலு. நீங்கள் யூடியூப் பார்க்குறவங்க உங்கள் டெக்னிக் நீங்கள் ஆல்ரெடி நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அந்த ப்ரைஸ் கூட அது வரும்போது கன்ஃபர்மேஷன் இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பப்ளிக் டொமைனில் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர், டெலிகிராம் எதில் யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்குறது. நீங்கள் படித்து ஆராய்ந்து அது சரியாக இருக்குன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துடுங்க. இது டே கேண்டல் படி தான் க்ளோசிங் ஸ்டாப் லாஸு. ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அதனால 15 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிட்டு எகைன் மறுபடியும் உள்ள என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் அடிச்சா ஆப்போசிட்ல 200 அந்த பாயிண்ட்ஸ் என்னவோ அதனுடைய பாயிண்ட்ஸ் சேர்த்து 200 பாயிண்ட்ஸ் ஆப்போசிட்ல கொடுத்துரும் ப்ராஃபிட். ஓகேங்களா? இது 52 வீக் இருக்கு ஒரு இயருக்கு. இதுல 44 வீக் என்ட்ரி எடுத்து டார்கெட் கொடுக்கும். ஒரு 8 வீக் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், ஆர் என்ட்ரி எடுக்காம இன்பிட்வீன்ல ட்ரேட் ஆகும். ஸ்டாப் லாஸ் அடிச்சா அது ஆப்போசிட்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர்லி தான் இந்த மெத்தட்ல பவர்ஃபுல். இயர்லி லெவல் ஆல்ரெடி பிகினிங்லேயே கொடுத்துருக்கேன், இயர்லி வீடியோல இருக்கு, போய் செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி லெவல் அதுக்கப்புறம் பவர்ஃபுல். மந்த்லி லெவல் மந்த் பிகினிங்ல கொடுத்துருக்கேன், அதுவும் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் வீக்லி, மந்த்லி, வீக்லி, இயர்லி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த போல ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கு. இங்கிருந்து மேலே போனா இந்த வீக்குக்கு 23,798 to 23,888 அங்கே போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இதனுடைய டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் மினிமம் ஷூராக கிடைக்கும். 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அதே அங்கிருந்து கீழே வந்தா 23,112 23,002 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இங்க வந்தாக நான் பிளைண்டா எடுத்துக்கலாமா? எடுக்கக்கூடாது, கன்ஃபர்மேஷன் வேணும். நீ இல்ல உங்க டெக்னிக்ல இது பிளைண்டாவே எடுக்கலாம்னா ஸ்டாப் லாஸ் 23,002 தான் ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணாம அது திரும்பறதா இருந்தா இல்லையே இதே டைரக்ஷன்ல கீழே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பண்ணும். அந்த கன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதே போல இங்க இருந்து போனாலும் ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். 23,112 to 23,002 சப்போர்ட் பிளேஸ் இந்த இடத்துல இருக்கும். இது இந்த பிரைஸ் கீழே க்ளோஸ் வச்ச ஸ்டாப் லாஸ். இது டியூஸ்டே வருகிற செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 3:30 வரைக்கும் இந்த வேல்யூ வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த வீக்கு அடுத்த வேல்யூஸ் மாறுபடும். இது மேக்ஸ். நாம என்ன நடக்க போகுது, பங்கு சந்தையில என்ன நியூஸ் வருது எதுவுமே தெரியாது. ஆனா இந்த மேக்ஸை ஏன் ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு சிந்தி. மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், அதை சார்ந்து மட்டும்தான். அதனால சிந்தித்து செயல்படுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.